மேகதாது அணை எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னா, ஒகேனக்கல்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துலையும் பெங்களூர்லேருந்து 110 கிலோமீட்டர் தூரத்துலையும் சிவசமுத்திரம் அருவி அப்படிங்கிற ஒரு அருவி பக்கத்தில் தான் மேகதாது அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் தான் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து 9000 கோடி பட்ஜெட்டில் ஒரு டேம் கட்ட போகிறாங்க. அப்படி டேம் கட்டுறது மூலமாக 4.75 டிஎம்சி தண்ணீரை வந்து சேமித்து வைக்க போகிறாங்க. கூடவே வந்து 400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நீர்மின் ப்ராஜெக்டையும் அங்கே வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ இதனால தான் தமிழ்நாடு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரி, அங்கே டேம் கட்டுறதுனால இங்கே எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அப்படி என்ன ஆகிட போகுது அப்படின்னு கேட்டால், இங்கே காவிரியின் குறுக்கே டேம் கட்டுறது அப்படிங்கிறது, இந்த காவிரி பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்போ போடப்பட்ட ஒப்பந்தமும் சரி, இப்போ காவிரி நடுவர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பும் சரி, சுப்ரீம் கோர்ட் 2018 தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாநிலங்களுக்கிடையே பாயக்கூடிய ஆறுகளில் டேம் கட்டணும், புதுசாக ஒரு டேம் கட்டணும் அப்படின்னா அதில் கடைமடை மாநிலமாக எந்த மாநிலம் இருக்கோ அதோட ஒப்புதல் பெற்று தான் வந்து டேம் கட்டணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடைமடை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஸோ தமிழ்நாடோட ஒப்புதல் பெற்று தான் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே எந்த ஒரு புதிய டேமையும் கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்ன ஒரே தீர்ப்பு அதுதான். ஆனால் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அந்த தீர்ப்பை எப்பயுமே மதிக்கிறது இல்லை. இப்பயே அப்படி தான் அந்த தீர்ப்பை மதிக்காமல் அங்கே டேம் கட்டுறதுக்கு உண்டான முழுமையான, அதாவது விரிவான திட்ட அறிக்கையை வந்து மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு அதை மத்திய அரசோட அனுமதி வாங்குறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் தமிழ்நாடு அரசு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கு. மத்திய அரசு வந்து அந்த விரிவான திட்ட அறிக்கையை வந்து விவாதிக்க கூடாது, அவங்களுக்கு அனுமதி தரக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கு அனுமதி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ்லாம் போட்டாங்க. அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மறுசீராய்வு மனுவும் போட்டாங்க. அதையும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ பிரச்சனை பெரிய பூதாகரமாக கிளம்பியிருக்கு. சரி, எதுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இப்போ காவேரியிலேருந்து நடுவர் நீதிமன்றம் சொன்ன டிஎம்சி தண்ணீரையும் திறந்து விடுறது கிடையாது, சுப்ரீம் கோர்ட் சொன்ன டிஎம்சி தண்ணீரையும் வந்து கர்நாடகா வந்து திறந்து விடுறது கிடையாது. அவங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற தண்ணி தான், உபரி நீர் தான் திறந்து விடுறாங்க. அதாவது மழை அதிகமாக பெய்யுச்சுன்னா தேக்கி வைக்க முடியாமல் அந்த உபரி நீர் தான் நமக்கு வந்து திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. உபரி நீரை திறந்து விடுறாங்கல்ல, இதில் அந்த டேமுக்கு குறுக்க ஒரு அணையை கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த உபரி நீரும் நமக்கு வந்து வராமல் போயிடும். அப்படி வராமல் போயிடுச்சுன்னா மேட்டூர் டேமுக்கு தண்ணி வராது. அதன் மூலமாக டெல்டா விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, விவசாயம் அழிகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லா தமிழ்நாடு அரசும் இங்கே வந்து டேம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் தீர்மானம்லாம் நிறைவேற்றினாங்க. மத்திய அரசும் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து கர்நாடக அரசு வந்து தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நமக்கு வந்து கடுமையாக எதிர்க்கணும். இந்த மேகதாது அணையை கட்ட விடாமல் தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் ஒரே விதமாக குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இதுதான். எல்லாரும் குரல் கொடுப்போம். நாங்காலி